ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோல நம்ம எத பத்தி பேசிட்டு போலாம் அப்டின்னா, நான் வந்து ரீசென்ட்டா நெறைய இன்டர்வியூஸ் நான் குடுத்தேன். ஆல்மோஸ்ட் ஆல் 6 கம்பெனிஸ்க்கு நான் இன்டர்வியூஸ் குடுத்துருக்கிறேன். அதில வந்து நம்மளுக்கு நெறைய பேத்துக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்டின்னா, எப்படி தான் நம்மளுக்கு கால் பேக்ஸ் வருது? எனக்கு கால்ஸே வரமாட்டேங்குது. உனக்கு எப்படி கால்ஸ் வருது? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன். அது ஒர்க் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் நெறைய ரேண்டமா தான் ட்ரை பண்ணேன். அதில 1 மட்டும் ஒர்க் ஆச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, 3 கம்பெனிலருந்து என்னால ஆஃபர் வாங்க முடிஞ்சுச்சு. அதுவும் 3மே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். ஒன்று வந்து ஃபினான்ஸ் பேஸ்டு, இன்னும் 2மே வந்து பியூர்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸு. ஸோ இதில் வந்து என்னால் எப்படி ஆஃபர் வாங்க முடிஞ்சிச்சு, இன்டர்வியூ ப்ராசஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அதுலையுமே நான் ஸ்டார்டிங் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஒரு கம்பெனியில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்துச்சு. தட் இஸ் பிக்கெஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஆல்மோஸ்ட் ஆல் மைக்ரோசாஃப்ட் லெவல் கம்பெனி தான் அது. ஸோ அதிலும் எப்படி ஆஃபர் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி போச்சு, நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன் டியூரிங் தட் டைம் அப்படிங்கிறது நமக்கு நான் கிளியராக சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற இன்டர்வியூஸ் நான் கொடுத்தேன் இல்லையா, இன்னும் 3 கம்பெனிஸ் வந்து அது வந்து சுமாராக தான் போச்சு. அது ஆல்மோஸ்ட் ஆல் கிராக் ஆகல. ஓகேவா? ஸோ ஹேப்பன்ஸ். அதுவும் எப்படி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்படி கால்ஸிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வந்து லிங்க்டின்ல அப்புறம் நௌக்ரியிலான ஜாப்ஸுங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். உங்ககிட்ட என்னென்னலாம் ஷேர் பண்ணணும் வீடியோ மூலிமா, அதுதான் நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோவும் பண்ணியிருக்கிறேன் த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஸோ நான் வந்து லிங்க்டின்ல மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். போவேன், ஒரு அப்ளை லிங்க் கிளிக் பண்ணுவேன், வெப்சைட்டுங்களுக்கு போவேன், கரியர் போர்ட்டலில் போயிட்டு நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஜாப் அப்ளிகேஷனுக்குமே நான் வந்து ரெஸ்யூமோ நான் ரெடி பண்ணுவேன். என்னோட பேஸ் டெம்ப்ளேட் ரெஸ்யூம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தேன். அதை வச்சு நான் வந்து ஃபுல் கிளியராக அது எல்லாமே மாடிஃபை பண்ணி, அதுவும் ChatGPT யூஸ் பண்ணி தான் நான் மாடிஃபை பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணியுமே எனக்கு வந்து அமேசான்லேருந்து மட்டும்தான் கால்ஸ் வந்துச்சு. அப்புறம் கேபிட்டல் ஒன் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து கால்ஸ் வந்துச்சு. அது 2மே ஆன்லைன் அசஸ்மெண்ட் எழுதுனேன். எல்லா கோடிங் கொஷனுமே நான் சால்வ் பண்ணினாலும் எனக்கு கால் பேக் வரல. அது சில டைம் அப்படி தான் ஒரு தடவை எனக்கு புரியுது. ஏன்னா நிறைய தடவை வந்து நம்ம கால்ஸ் வராது, என்னமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ரீச் ஆனாலுமே. அதுக்கப்புறம் வந்து நான் என்னடா ஒரு 500 to 600 அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் கால்ஸ் ஒரு கம்பெனிலேருந்து கூட கால்ஸுங்க இல்லை, ரிஜெக்ஷன் இமெயில்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நௌக்ரி ப்ரொஃபைலில் கிளியராக செட் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரியாது, சும்மா தான் நான் வந்து சர்விங் ஏ நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. அது இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த ஒரு 6 கம்பெனிஸில் ஒரு கம்பெனி அது வந்து ஸ்டார்டிங் கிரவுண்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட நோட்டீஸ் பீரியட் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அந்த ஒரு பொய் சொல்லிட்டு நான் இதுதான் என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை நான் சஜஸ்டும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை. ஸோ சர்விங் ஏ நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரிஜெக்ஷனும் ஆச்சு. அதை மெயின்டைன் பண்ண முடியாது நம்மளுக்கு. லாஸ்ட் ஒர்க்கிங் டே இதுதான் அதுதான் அப்படின்னு போய் சொல்லிட்டு, ஏன்னா அது ஆஃபர் ரிவோக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நிறைய பேர் இதுதான் ஃபேஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பீரியட் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கால்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒரு நோட்டீஸ் பீரியட் அந்த ஒரு எண்டு டேட்டுக்கு அவங்களால ரீச் பண்ண முடியறதில்ல. எந்த அப்படின்னா அர்லி ரிலீஸ் கொடுக்குறதில்ல கம்பெனிஸில். ஸோ அதுதான் நிறைய எங்கள் கம்பெனிலும் உள்ளது. என்ன அப்படின்னா அர்லி ரிலீஸ் கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து பேப்பர் போட்டு போகிற, உனக்கு எதுக்கு நான் அர்லி ரிலீஸ் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனால் அர்லி ரிலீஸ் இல்லாதனால ஆஃபரே ரிவோக் ஆயிடுது. ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஆஃபர் வாங்குறது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் ஒரு ஜென்யூனான ஒரு வேல போனீங்க அப்படின்னா தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? அதில் ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக போடுங்க. 2 months நோட்டீஸ் பீரியட் இருக்குது, 1 month நோட்டீஸ் பீரியட் இருக்குது. இந்த மாதிரி க்ளீனாக போட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் அதர் பேசிஸ் மேலே உங்களுக்கு கால் வந்து நீங்கள் போகிறது தான் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த ஒரு 2 months நீங்கள் சர்வ் பண்ணிட்டு வரந்தீங்க இன்டர்வியூவில் நீங்கள் கிராக் பண்ணிங்கன்னா கூட. ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் கிராக் பண்ணேன் இல்லையா, அது வந்து எனக்கு எப்படி கால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியராக கேட்டுக்கோங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஒரு 50 கம்பெனிஸ் நான் லிஸ்ட் பண்ணேன். ஓகேவா? அது இல்லாமல் நான் வந்து எதுக்கு போனால் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு, அதில் மோஸ்ட்டாக வந்து 15 கம்பெனிஸ் தான் நான் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். எது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜீஸ்கேலார், ஜோஹோ, அகமை, இந்த மாதிரியான கம்பெனி. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு அப்புறம் இது டார்கெட்டு, அப்புறம் வால்மார்ட், இதுங்கெல்லாம் வந்து நான் இதுக்கு போனால் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனிஸ் 15 கம்பெனிஸ். ஸோ நான் ஒரு கேப்பை ஐடென்டிஃபை பண்ணேன். என்ன கேப் அப்படின்னா, கரியர் போர்ட்டலில் ரெக்ரூட்டர் வந்து போஸ்டிங் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் 1 or 2 hours இல்லை 3 hours இல்லை 1 day அப்புறமோ வந்து லிங்க்டின்ல ஓப்பனிங்ஸ் விட்றாங்க. ஸோ அந்த ஒரு கேப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கிராக் அந்த ஒரு கிராக் பண்ணிடுவோம். அந்த ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி அப்படின்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துருச்சு அந்த ஒரு ஓப்பனிங்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு லிங்க்டின்குள்ளேயோ இல்லை நௌக்கரிக்குள்ளேயோ வந்துருச்சு அப்படின்னா நிறைய அக்ரெசிவ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸுக்கு போயிரு நம்மளதெல்லாம் வேல்யூவே இருக்காது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து. ஏன்னா
பர்ஃபெக்ட் ஃபிட் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் நிறையவே இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு 15 கம்பெனிஸுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறனால 3 டைம்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். காலையில், மத்தியானம், ஈவினிங் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஈவினிங்கில் சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ஓப்பனிங்ஸ் பார்த்தேன், ஜாவா டெவலப்மெண்ட் ரிலேட்டடு. அது வந்து சக்ஸஸ் இன்ஜினியர் அப்படின்ட்டு ஒரு ரோல் இருந்துச்சு. அது வந்து ஜாவா பேஸ்டு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நான் ட்ரை பண்ணினேன். என்னோட ரெஸ்யூம் டைலர் பண்ணி அப்ளை பண்ணி மர்க்கேத்தன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. அது வந்து நான் வந்து 1 வீக் நான் மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அந்த ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸு லிங்க்டின்ல வரவே இல்லை. என்னோட இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் செலக்ட் ஆகி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இதே வந்துச்சு. அந்த ஒரு லிங்க்டின்குள்ளேயே அது ஓப்பனிங்ஸ் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஒரு ஃபேவரட் கம்பெனிஸ் வச்சுக்கோங்க, அதை டெய்லி மானிட்டர் பண்ணுங்கள். லிங்க்டினுக்கு வரக்கு முன்னே நீங்கள் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பேக் வரக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது அதோட சேலரி எக்ஸ்பெக்டேஷனுமே ஹையாக தான் இருக்குது. அவங்க வந்து ப்ரீவியஸ் சேலரி வச்செல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு டார்கெட் சேலரி வச்சிருப்பாங்க, அவ்வளோ கொடுக்குறாங்க. என்னோட சேலரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 100% ஹைக்கே வந்துருச்சு. ஸோ அத்தனை சேலரி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஒய் நாட் அப்படின்ட்டு நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். இன்டர்வியூ ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிறேன். திஸ் இஸ் ஸ்டோரி அபவுட் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஜாவா ரிலேட்டட் ரோலாக இருந்தாலுமே அது வந்து கம்ப்ளீட் டெவலப்பர் ரோலாக இருக்குல்ல, அது வந்து சக்ஸஸ் இன்ஜினியர் ரோல் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ரோல் அப்படின்னா, அது வந்து ஜாவா பேஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன்ஸை டீபக் பண்ணுற மாதிரி, ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அப்ளிகேஷன்ஸும் வரும் இல்லையா சேல்ஸ் ஃபோர்ஸ் ரிலேட்டட், அதெல்லாம் டெலிவரி பண்ணியிருப்பாங்க வேறு கம்பெனிஸ்க்கு. அவங்க யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதையும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் லெவல் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல், ஜாவா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டீபக் பண்ணி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷன்ஸ் வந்து அது ரிலேட்டட் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருந்துச்சு, அது கிராக் ஆச்சு. அதில் வந்து நிறைய கோடிங் கொஷின்ஸுங்க இருக்குல்ல, ஒரு மீடியம் லெவல் கொஷின்ஸுங்க தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபியூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருந்தது, அதெல்லாம் கிராக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் கூப்பிட்டுருந்தாங்க பெங்களூரில். அங்கே வந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டட் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து எரர் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் எப்படி நீ ஏதாச்சும் ஒரு பேட் டேட்டா இருக்கும்போது அது இன்புட்டாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கும்போது அதனால ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டுக்குது அப்படின்னா அது நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன், அது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. மெயினாக வந்து சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய இருந்துச்சு ரிகார்டிங் த டெக்னிக்கல் கொஷின்ஸ். டைரெக்டாக வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, எரர் ஹேண்ட்லிங் பற்றி சொல்லு, வாட் இஸ் ட்ரை கேட்ச் பிளாக் பற்றி சொல்லு, அப்படியெல்லாம் இருக்காது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டுக்குது, அது நீ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி கேட்கும்போது we need to incorporate all the topics. இந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் போகிறீங்க அப்படிங்கும்போது. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கிறீங்க, அந்த கேள்விக்கு அது எப்படி நம்ம மர்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரியாக தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணினேன் இன்டர்வியூ கொஷின்ஸு. பட் இட் வெண்ட் வெரி வெல். ஃபஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டு ரொம்பவே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அன்றைக்கே வந்து மேனேஜரியல் டெக்னிக்கல் கொஷின்ஸ் அப்படின்னா ஒரு மேனேஜர் வந்து டெக்னிக்கல் கொஷின்ஸும் கேட்பாங்க. அப்படின்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்களே நிறைய கேண்டிடேட்ஸுங்களே. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு இஷ்யூஸ் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸ், இல்லை இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபிட் ஆவாங்களா, இந்த மாதிரியான கேள்விங்க இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ் கிளைண்ட்டு நீ ஹேண்டில் பண்ணும்போது ஒரு உன்னோட அப்ளிகேஷன் நீ பில்ட் பண்ணியிருக்கிற, அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குது, எப்படி நீ மேனேஜ் பண்ண அவங்கக்கிட்ட, அவங்களை எப்படி அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆக்குறாங்க, அவங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு இஷ்யூஸை, எப்படி உங்களோட கொலீக் யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டல அப்படின்னா நீ அது எப்படி நீ மானிட்டர் பண்ணுவேன், அப்படின்னா நீ எப்படி அவங்களே சரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவேன், வாட் இஸ் யுவர் அப்ரோச், இந்த மாதிரியான ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் தான் நிறையவே இருந்துச்சு. அது எல்லாமே ஓரளவுக்கு நான் என்னோட ஹானஸ்ட்டாக தான் சொன்னேன். அட் த சேம் டைம் நான் ஒவ்வொரு கேள்விக்குமே நான் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதையே ஒரு ஆட் பண்ணி ஒரு சிம்பிளாக அவங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி அதையும் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய தடவை வந்து அது வந்து ரொம்பவே நல்லா ஆன்சராக எண்டப் ஆச்சு. ஸோ இது நான் மானிட்டர் இதெல்லாம் ஒரு ஆனதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் எனக்கு கால் பேக் வந்துச்சு. ஸோ ஹெச்ஆர் ரவுண்டு வந்து ஸ்கெடியூல் ஆச்சு. அதில் வந்து ஆஃபர் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு அவங்க என்னை விடவே இல்லை. ஆல்மோஸ்ட் 100% ஹைக்குன்னு சொன்னாங்க. ஸோ தட் ஐ எம் ஹாப்பி வித் த ஆஃபர். அவ்வளோ ஆச்சு. ஸோ இதோட ஸ்டோரி முடிச்சு ஆஃபர் வாங்கி ஒரு 2 டேஸ்லேயே வந்து நான் வந்து பேப்பர் போட்டேன் என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன். ஐ மீன் நோட்டீஸ் பீரியட் ரைட்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் போய் நௌக்கரியில் வந்து ஐ எம் சர்விங் ஏ நோட்டீஸ் பீரியட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது சேஞ்ச் பண்ணினேன். அப்புறம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து என்னோட கரண்ட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட நௌக்கரி ப்ரொஃபைலை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணேன். அப்படின்னா எந்த மாதிரியான ஜாப் ரோலுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுங்களையும் வந்து நான் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாவா, மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ப்ரிங் பூட்,
இந்த மாதிரி அதெல்லாம் நான் நல்லா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே க்ளீனாக எழுதினேன். அதுக்கப்புறம் அப்டேட்டட் ரெஸ்யூமும் நான் அங்கே வச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கம்பெனிஸோட கால்ஸுங்க வரக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன் தட் ஒன் 2 கம்பெனிஸ் நான் ஒரு கம்பெனி ஊற்றிக்கிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 கம்பெனியோடமே அதிலிருந்து தான் வந்துச்சு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்ஸ். அதுவுமே வந்து ஊற்றிக்கிச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வந்தது தான் இன்னும் 2 கம்பெனி. அது வந்து கண்டினியூஸாக வந்துச்சு. ஒன்று வந்து பிளாக் ஹாக் நெட்வொர்க், இன்னொன்று வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க். இதுதான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அது வந்து கம்ப்ளீட்டாக SDE2 ரோல், பியூர் டெவலப்மெண்ட் ரோல். அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க கேட்டாங்க, உனக்கு வந்து மேனேஜ் அப்படின்னு இந்த சேலரி உனக்கு ஆல்ரெடி நல்ல சேலரி, இத்தனை சேலரி இருக்குது, நாங்கள் எங்களால் அவ்வளோ ஆஃபர் பண்ண முடியாது, டு யூ ரியலி வாண்ட் டு விஷ் டு கிவ் இன்டர்வியூ அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாட் மோர் லெஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பியூர் SD டெவலப்மெண்ட் ரோல் ஆகுது இல்லையா, ஸோ கொடுப்போம் இன்டர்வியூ அப்படின்ட்டு. இன்கேஸ் ஐ எம் ஓகே வித் தட் சைட் CTC ஆஸ் வெல். ஆனால் அதுவுமே ஒரு நல்ல குட் CTC தான். அது ஒரு 70% ஹைக் இருக்கிற ஒரு CTC தான். அந்த ஒரு 30% கேப் இருந்துச்சு. ஸோ அதையும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆஃபர் நெகோசியேஷன்லாம் பண்ணேன். நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன், எப்படி பேசணும் HRஸும் கிட்ட, எப்படி ஆஃபர் நெகோசியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பட் ரைட் நோ அதையெல்லாம் நான் மேனேஜ் பண்ணினேன். அவங்களும் ஓரளவுக்கு 80% கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு எனக்கு ஓகே வித் தட் ஆஃபர். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே அவ்வளோதான். அது வந்து பியூர் டெவலப்மெண்ட் ஆகிறதுனால இதில் இன்டர்வியூ ப்ராசஸில் மெயினாக என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய ஸ்கில்ஸுங்க முன்னையே இருந்தால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும் அந்த ஒரு சுச்சுவேஷன். நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணு, அந்த ஒரு இன்டர்வியூ கால் வர வைக்கிறதுக்கு. ஓகே இவனுக்கு இன்டர்வியூ கால் வருது அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணு. பட் அது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்தால் தான் கிராக்கே பண்ண முடியும். இப்போ கால் வந்த உடனே 2-3 நாள்லேயே நம்மளுக்கு இன்டர்வியூஸுங்க வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த டைமில் ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படிங்கிறது சுத்த போய் தான். அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, சிஸ்டம் டிசைனிங், DSA ப்ராப்ளம் சால்விங், இது 2மே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஃபர்வை கிராக் பண்ணலாம். ஏன்னா பிளாக் ஹாக் நெட்வொர்க் ஆக்ட், கோட்டக் மஹேந்திரா பேங்க் இதில் வந்து இருக்குல்ல மேனேஜரியல் கொஷின்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதான் கிளைண்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன். அது எந்த மாதிரி ரோல் அப்படின்னா, சக்ஸஸ் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து பியூராக டெவலப்மெண்ட் ரோல். இதில் வந்து கண்டிப்பாக சிஸ்டம் டிசைனிங், DSA கேட்பாங்க. இதில் வந்து நான் ரிகர்ஷன், DB கொஷின்ஸுங்கெல்லாம் வந்துச்சு எனக்கு பிளாக் ஹாக்கில், அப்புறம் கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில். 2மே நான் பேரலாகவே சொல்லிடுறேன். ஏன்னா 2மே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. கால் வந்துச்சு, ஆஃபர் எனக்கு இவ்வளோ இருந்தால் ஓகேன்னு நான் சொன்னேன். ஓகேன்ட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணாங்க. இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணாங்க. 2 டெக்னிக்கல் ரவுண்ட், ஒரு HR ரவுண்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டில் கோடிங் ப்ளஸ் சிஸ்டம் டிசைனிங் தான் இருந்துச்சு. அது 2 நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மற்றதெல்லாமே நான் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இது 2மே நீ ப்ரிப்பேராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து எப்போயுமே ப்ரிப்பேர்டாக தான் இருப்பேன். உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், எப்போயுமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருங்க. ஒரு இன்டர்வியூ வந்தாலும் நீங்கள் கொடுக்கூடாது, அதையும் நீங்கள் கிராக் பண்ணிடணும். ஏன்னா ஜாப் மார்க்கெட் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி DSA ப்ராக்டிஸ் பண்ணதுனால, நிறைய பேருக்கு டீச் பண்ணதுனால எனக்கு வந்து அது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்னோடய மைண்டில். என்னோட லெவலுக்கு, நான் ப்ரிப்பரேஷன் லெவலுக்கு அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஈஸி லெவல் கொஷின்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இப்போ DP அப்படின்னாலும் அதில் ஒரு பேஸ் லெவல் கொஷின், ஃப்ராக் ஜம்ப் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது இல்லையா, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ராக் ஜம்ப் அதே DPயாக ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி, அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் பை அண்ட் செல், அது ஒரு கேள்வி. ஓகேவா. ஸோ இந்த கேள்வி இங்கே இருந்துச்சு. அது 2மே சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளாக் ஹாக் நெட்வொர்க்னு வந்தீங்கன்னா அதில் வந்து லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸு, அப்புறம் லிங்க்டு லிஸ்ட் ரிலேட்டட் சம் கொஷின்ஸுங்கெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பைனரி சர்ச் ஆல்கரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்படி ஒரு அரே இருக்குது, அது வந்து சார்ட்டடாக தான் இருக்குது. பட் ஒரு பிட் எங்கேயோ ஒரு பிட்டில் வேரி ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3rd இண்டெக்ஸ்லேருந்து ஃபியூச்சரில் சார்ட்டட் ஆகுது, பட் ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 2nd இண்டெக்ஸில் இருந்தால் இருக்கலாம், 1st இண்டெக்ஸில் இருந்தானா இருக்கலாம், எங்கேருந்து நமக்கு தெரியாது. பட் சார்ட்டடாக தான் இருக்குது. அந்த பிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சார்ட்டிங் அல்கரிதம் யூஸ் பண்ணி யூ நீட் டு ஃபைண்ட் த எலிமெண்ட், தட் இஸ் த அல்கரிதம். பிக் ஆஃப் n/n நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின்ஸ். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுறது கோடுவே, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஷின் பார்த்த உடனே எந்த அப்ரோச் அது நம்ம சால்வ் பண்ணணும், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இதெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு பார்த்து வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கிராக் பண்ணுறது. ஸோ DSA, சிஸ்டம் டிசைனிங் ப்ரிப்பேர்டாக இருங்க. சிஸ்டம் டிசைனிங் தான் எனக்கு கொஞ்சம் வீக்கர் ஏரியா. ஹை லெவல் டிசைன் நான் நல்லாவே பண்ணுவேன். அதில் வந்து லோட் பேலன்சிங் ஆகட்டு, ஸ்கேலபிலிட்டி, அவைலபிலிட்டி,
இல்லை ரேட் லிமிட்டிங், இது எல்லாமே நான் நல்லாவே டிசைன் பண்ணுவேன். பட் when it comes to the LLD லோ லெவல் டிசைன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அவ்வளோவா grip இல்லை. பட் ஸ்டில் ஐ கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸஸ்லேருந்து ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணணும். அந்த ரவுண்டு தான் கோட்டக்கில் இருந்துச்சு. அவங்க வந்து டிபி லெவல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பேக்கேஜஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணுறது தான் சொன்னாங்க. அதனால் ஹார்ட் லெவலில் இருந்துச்சு. LLD அது கொஞ்சம் எனக்கு அவ்வளோவா நல்லா போகல அப்படின்னு தோணுச்சு. இது டிஎஸ்ஏ வந்து ஐ கிளியர்ட் கம்ப்ளீட்லி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ரிலேட்டட் கொஷின்ஸ். வாட் இஸ் ஸ்கேலபிலிட்டி, வெர்டிக்கல் ஸ்கேலிங், அப்புறம் ஹாரிசான்டல் ஸ்கேலிங், அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன, கேப் தியரம் எப்படி, நீ கேப் தியரம் என்ன சொல்ல வருது, அதில் வந்து பார்ட்டிஷன் டாலரன்ஸுக்கும் அவைலபிலிட்டிக்கும் நீ அதில் வந்து ஏன் அதையும் நம்ம அட்டைன் பண்ண முடியாது அட் ஏ டைம். ஒரு சிஸ்டம் டவுன் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த ரீசன்ஸ், மேஜர் ரீசன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொஷின்ஸுங்க டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ரிலேட்டட்லாம் வந்துட்டு போச்சு. அப்புறம் லோட் பேலன்சர் அல்கரிதம்ஸுங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு போச்சு. ஸோ அதெல்லாமே ப்ரிப்பேர் ஆனதுனால ஐ எம் ஏபிள் டு கிராக். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் ஆல் த ஆஃபர்ஸ் ஐ கிராக்ட். இந்த மாதிரி தான் இன்டர்வியூ ப்ராசஸுமே இருந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு டிஎஸ்ஏ அண்ட் சிஸ்டம், நான் சொன்னது டிஎஸ்ஏ சிஸ்டம் டிசைனிங், அப்புறம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க இன்டர்வியூவில், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபியூ கம்யூனிகேஷன் ரிலேட்டட் திங்ஸ். இப்போ உங்களுக்கு பதில் தெரியல அப்படிங்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பண்ணினீங்கனாலே போது யூ வில் கிராக். அப்புறம் கால்ஸ் வர ரிலேட்டட் வந்து ஒரு ஆஃபர் நீங்கள் கிராக் பண்ணதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கால்ஸுங்க வராது. ஒரு தடவை நீங்கள் நோட்டீஸ் பீரியடுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் என் நம்பர் ஆஃப் கால்ஸ். அதில் வந்து நிறையா ஒரு கவுண்டர் ஆஃபர்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளோ சிடிசி இதில் கிடைக்குது, நீ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாமே கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ப்ரிப்பேர்டாக இருங்க சிஸ்டம் டிசைனிங் அண்ட் டிஎஸ்ஏ. மற்றது வந்து ஜாவா பேஸ்ட் கொஷின்ஸுங்க, ஸ்ப்ரிங் பூட், அப்புறம் ஊப்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸுங்க. நான் நாளைக்கு இன்டர்வியூ அப்படிங்கும்போது இன்றைக்கி உட்காந்து தான் படிச்சுட்டு இருப்பேன். ஒரு இன்டர்வியூ பிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இல்லையா, அதில் போய் ஜாவா இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துரு. அதை உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஊப்ஸ் கொஷின்ஸுங்க, அப்புறம் டிபிஎம்எஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டிபிஎம்எஸ் கொஷின்ஸுங்க நிறையவே வந்துச்சு எனக்கு. யூனியன் ஆல், டிஸ்டிங்க்ட் குவெரி, அப்புறம் ஒரு ப்ரைமரிக்கு இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், அப்புறம் ஜாவா கோட் கொடுத்துட்டு அவுட்புட்டு சொல்லு. இன்டர்வியூலேயே இதெல்லாமே கேட்டாங்க சில கொஷின்ஸுங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விங்களும் வரக்கான சான்சஸ் அங்கே இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் 1 or 2 days லேர்ன் பண்ணலாம். பட் when it comes to சிஸ்டம் டிசைனிங் அண்ட் டிஎஸ்ஏ வெரி வெரி ஹார்ட். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ தான், மற்றபடி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 3-4 months ஆகும் ஃபஸ்ட் ஆஃபர் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 weeksலேயே நீங்கள் 2 to 3 weeksலேயே நீங்கள் வந்து மற்ற என்ன 1-2 ஆஃபருங்களை ஈஸியாகவே வாங்கிடலாம் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் வெல். ஸோ இதுதான் என்னோடய ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்ன அந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு கம்பெனிக்கு சேம் ஒரு SDE2 ரோலுக்கு என்னென்ன இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் போய் படிப்பேன். அப்போ தான் அந்தந்த ரோல் என்னென்ன கேட்குவாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஒரு SDE1 ரோலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் SDE1 ரோல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதில் வந்து ஃபியூ இன்டர்வியூ ரவுண்ட்ஸுங்க இருக்கும் இல்லையா, அதெல்லாமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஓகே இந்த ரவுண்டில் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதர் பேசிஸ் மேலே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபாலோ தீஸ் சேம் ஸ்டெப்ஸ். மேபி தெரில எனக்கு வந்து எந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கிறேன். 3 ஆஃபர்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கே போகிறோம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விச் கம்பெனி நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது இல்லை, ஒரு கம்ப்ளீட் பியூர் டெவலப்மெண்ட் இல்லை. when it comes to the Blackhawk network and Kotak Mahindra Bank, அதில் வந்து கம்ப்ளீட் SD ரோல்ஸ் தான், அது டெவலப்மெண்ட் ரோல்ஸு. இதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் ஆல்மோஸ்ட் சேம் சிடிசி சேல்ஸ் ஃபோர்ஸில் கொடுக்குற அளவு கொடுக்குறான்னு இருக்கிறாங்க. இதில் வந்து கம்மியாக இருக்குது. Blackhawk நெட்ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ விச் கம்பெனி டு சூஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் டேக் தட் சஜஷன் as a seriously. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த பார்ட் ஆஃப் த திங் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆகுது அதை சொன்னீங்கன்னா ஐ வில் ப்ரிப்பேர் a வீடியோ ஆன் தட் ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இனிமேல் வந்து சிஸ்டம் டிசைனிங் ரிலேட்டட் ஆகுது, டிஎஸ்ஏ ரிலேட்டட் ஆகுது, இல்லை மற்றபடி என்னென்னலாம் நான் பேசணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே நான் வீடியோவை மேக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. கார்த்திக்.